அன்னைக்கு என்னாச்சுது? ஏன் ஒரு மாதிரியா நிக்கிறா? டேய், நீ இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில போ. ஏன்டா? சொல்றேன்ல, போ. ம், சரிடா. பாப்பா, அண்ணங்கிட்ட வா. நான் சொல்றேன்ல, அண்ணனை கடை கூட்டு போறேன், வா. நீ இல்லாமலாடா, நீ தான் முத போகணும் பாத்துக்க. ஆமாடா, இந்த அண்ணன் உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டே இந்த திரிப்பண்ணன் கூட போ. டேய், சீக்கிரம் கூட்டு போ. பாப்பா, சரி சரி கூட்டு போ. என் விட்ட ஊரே கூப்பிடுவான், சீக்கிரம் போ. அன்னைக்கிளே, சரி பயப்படாத, பாட்டி என்ன வர சொல்லட்டா? சரி பயப்படாத, என்ன செய்யணும் சொல்லி செய்யற. சரி சரி அழாத அழாத. அப்போ பாட்டிட்டு சொல்ல வேண்டாமா? சரி, யாருக்கும் தெரியாம தான் வீட்டுக்கு போகணுமா? சரி சரி இரு, பின்வாசல் கூட்டு போறேன். இரு, முன்ன எல்லாரும் இருக்காங்க, அவங்களை ஏதாவது ஏமாத்தி விட்டுட்டு வரேன். அழாம இரு. ஒண்ணு இல்ல இரு, 10 நிமிஷத்துல வீட்டு கூட்டு போயிருந்தேன். பயப்படாத, இரு இரு. அண்ணே சீக்கிரம் வா, பாத்து வா. பாட்டி பின்வாசல கிச்சன்ல நிக்கிறாங்க, உங்க கண்ணில் படாம வா. அம்மா, ஏன் பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாங்கிற? சரி சரி அழாத அழாத, கூட்டிட்டு போறேன். வா வா, யாரும் இல்ல, வா வா. என்னடா வேலை பார்த்துட்டு வந்திருக்க? அதான் இப்ப போய் சாரி கேட்டுருவேனே. சாரி கேட்காத இருக்கட்டும், உன் மத மனசுல இருக்கிறத சொல்லு போ. இப்போ எப்படி சொல்லிட்டு வரேன்னு மட்டும் பாரு. சொல்லிடு, எப்படியாது உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு சும்மா வர சொன்னாங்க, நீ கொடுக்கற தைரியத்திலே சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஆமாமா, நீ சீக்கிரம் போய் சொல்லு போ. இரு, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். சரி. டே, அந்த பொக்கை எடுத்துட்டு போ, அதை தட்ட வீட்டுல தான் வச்சிருக்கேன். சரி. எங்க போற? அக்கா விட்டுட்டு எங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? இச்செல்ல டாமி, இச்செல்ல குட்டி டாமி. ஆதிரா, ஐயோ பாக்குறல. ஹாய் ஹாய்னு சொன்ன. சரி சரி, நீ ஹாய் சொல்ல வேண்டாம். என்ன இதுவா? ஐயோ பாக்குறதுல நான் செத்துரும் உங்களுக்கு. இது இது பொக்கே சந்தேகமா பாக்குறல. இது மாமாக்கு இல்ல இல்ல, அப்பாக்குன்னு சொல்ல வந்தேன். அப்பாங்க உள்ளதான் இருக்காங்க. சரி. அப்புறம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்க அப்பா பார்க்கணும், பார்த்துட்டு போறேன். சரி. ஏமா ஆதிரா. அப்பா. ஏமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லப்பா. சரி, கையில என்னமா பொக்கே இருக்குது? பொண்ணுத்தர வந்தாருப்பா. பொண்ணுத்தர வந்தாரா? இத போட்டுட்டு போயிட்டாருப்பா. உங்களதான் பார்க்க வந்தாரா, மறந்து இத போட்டுட்டு போயிட்டாரு. இத கொண்டு கொடுத்துருங்கப்பா. இல்லம்மா, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, ஃப்ரிட்ஜில் வை பார்த்துக்கலாம். இல்லப்பா,
ஃப்ரிட்ஜ் வச்சா கெட்டு போயிடும். சரி, ஸ்டேஷன்ல விக்கிருப்பா, அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. உனக்கு நடக்க முடியுமா? முடியும். பக்கத்துல வீடு இருக்கு, வேணா இல்ல நான் வண்டி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். சரி, ஒரு நிமிஷம் இரு. எங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்குதே. இந்தா. எதுக்கு இது? இல்ல, இத போட்டுக்க. ஏன்? நான் சொல்றது கேளு, இத உன் தலையில போட்டுக்க. சரி வா, இப்ப போலாம். சரி. மதன் வாங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப என்ன அவசரம்? வீட்டுல எல்லாத்தையும் கேட்டுக்கலாமே. இல்ல, எடுத்துருவோம். கையில கொஞ்சம் காசு இருக்குல்ல, எடுத்து வச்சிருவோம். திடீர்னு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அந்த நேரத்துக்கு போய் எடுக்க போகணும், நல்லா இருக்காது. நான் அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். நகையை எடுத்து வச்சுட்டா நல்லது தானே. தினேஷுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அவர் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையானதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு. சரி, அவரு பாவம் தானே. நானும் என்ன முடிஞ்சதை செய்யறேனே, அவர் செய்யறது செய்யட்டும். ஆனா அதுக்காக சரி இல்ல, அவர் கோவப்படுவாரு. அதான் அவருக்கு உரிமை இருக்கு, பாசம் இருக்குது, செய்யட்டும். அதுக்காக நான் செய்யறத செஞ்சது தானே. 5 பிள்ளைங்க இருக்கு நம்ம வீட்டுல, செஞ்சு வச்சா நல்லது தானே. சரிதான், வாங்க. சரிங்க, எல்லாம் வாங்கியாச்சுல, கிளம்புவோமா? இல்ல, ஒரு சின்ன வேலை இருக்கு, வாரேன். அப்ப நான் வேணா கிளம்பட்டா? என்ன விட்டு தனியா போற? இல்ல இல்ல, நான் போகல. வேலைன்னா வெளியில எல்லாம் வேலை இல்ல, இங்கதான். சரி, நான் நிக்கிறேன். இரு, வரேன். ஐயா, 12 பவுன் போதும்ல? 12 போதும். அவ கழுத்துக்கு 12 பவுன் சரியா இருக்கும். யார் கழுத்துக்குங்க? என்ன சின்ன பிள்ளைக்கே வாங்குதியா? 12 பவுன்ல செஞ்சிருங்க, நல்லா இருக்கணும். தாலி மாடல் காட்டினல அப்படியே இருக்கட்டும். நீங்க சொன்ன மாடலே செஞ்சிருந்தேன். ஏங்க, யாருக்கு தாலி? என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அன்னைக்கு வீட்டுல வந்து கொடுத்துருவோம். நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா வீட்டுல வந்து கொடுத்துருங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கரெக்டா வீட்டுல வந்து கொடுத்துங்க. நீங்க கொடுத்த அளவு மாறாம அப்படியே இருக்கும். நான் கொடுத்த டிசைன் கூட இருக்கணும். ஐயா, அதெல்லாம் அச்சு வரலாம இருக்கும், ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரி, நன்றி. ஏங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாலி வாங்கினேன். ஏங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஏமா, நீ பொண்டாட்டி, அதை மறந்துடாத. இல்லங்க. ஊரறிய உன் கழுத்துல மறுபடியும் தாலி கட்ட போறேன், போதுமா? என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க? நல்ல முடிவு. எனக்கு பயனா இல்ல, எதுக்கு நான் பயப்படணும்? என் பொண்டாட்டி கட்ட தாலி கட்டுறேன். எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ஏங்க, ஐயோ, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு எப்படி பேசுறது? மத்தவங்களை பார்க்கறது அன்னக்கலியா? அது என் பொண்டாட்டி கட்டுல நான் தாலி கட்டுவேன், அது யாராலையும் மாத்த முடியாது. என் பொண்டாட்டின்னு உலகத்தையும் நான் கட்ட போறேன். என் பழைய அன்னக்கலியா நான் உன்னை பார்க்கணும். சரிங்க. பாருடா, சம்பளத்தை வாங்கறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. சரி, உங்களை பத்தா எனக்கு தெரியுமே, ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருப்பீங்களே. ஐயோ ஐயோ, சரி வாங்க. சதீஷ்லாம் வந்திருக்காரு. சரி, போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போலாமா? ஐயோ, பிள்ளைகளுக்கு தேடிட்டு இருக்குமே. நமக்கு மட்டும் நான் போனை போட்டு சொல்லிடுறேன், அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. சதீஷ் வீட்டுக்கு சாப்பிட நேரம் வரும்போதே அம்மா எங்க தான் கேட்டுக்கிட்டு வருவான். பாரு, பிள்ளைகளுக்கு பயப்படல, புருஷன் மட்டும் பயப்படவே மாட்டேன். என் கூட வரணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. வர எனக்கும் ஆசை இருக்கும்ல. 20 வருஷம் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து தெரியுமா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் அன்னக்கிளி. சரி. ஹாய். சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போகணும். சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம், ஓகே? சரிங்க. ஐயோ, சதீஷ் உள்ள வந்துட்டா போச்சுத. நம்மள பார்த்தா இவங்க சந்தோஷம் போயிடும். சரி, போலாமா? கை பிடிச்சுக்கவா? சரி, போலாமா? சரிங்க. உங்க கை இப்படி பிடிச்சு நடந்து ரொம்ப நாள் ஆயிட்டுல. இனி எப்பவுமே நடக்கலாம், வா. சொல்லுங்க, கரெக்டா எத்தனை மணிக்கு அவங்க காணல? வழக்கம் போலதான், காலேஜுக்கு போன பிள்ளைய காண பார்த்துக்கங்க. சரிம்மா, பயப்படாதீங்க. சாயங்காலத்துக்குள்ள உங்க பொண்ணு வீட்டுல இருப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயும் போற பழக்கம் உண்டா? இல்ல, காலேஜ் விட்டா வீடுதான். புதுசா எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவனுக்கு ஒருத்தரும் கிடையாது. இல்லம்மா, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், காலேஜுக்கு போறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கூட போயிருக்கலாம்ல. ஏமா, எந்த உண்மையும் மறைக்காதீங்க, மறைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். மறைக்கல. இங்க பாருங்கம்மா, மத்த போலீஸ்கார் மாதிரி இவர் கிடையாது. உண்மை சொல்லுங்கம்மா, கடுகளவும் விஷயம் வெளியில கசையாது. கேஸ் எடுத்துருக்கதே பொண்ணு தரசாரு. நீங்க எப்போ உங்க பொண்ணை காணும்னு சொன்னீங்களே, அப்பவுமே அவர் வீட்டு பிள்ளையா தான் நினைப்பாரு. சொன்ன டைத்துல வேலையை முடிப்பாரு. ஆனா நீங்க சொல்ற உண்மையில தான் இருக்குது. நான் சொல்றேம்மா, எனக்கும் பொண்ணு இருக்கு, அதனாலதான் சொல்றேன். தைரியமா பொண்ணு தரசாட்ட உண்மையை சொல்லுங்க. அம்மா, உண்மையை சொல்லுங்க. எனக்கும் கூட கொஞ்ச நாள் அக்கா தங்கச்சி இருக்கு. விஷயம் வெளியில பரவாது, உண்மையை சொல்லுங்க.
காது வச்ச மாதிரி நான் முடிக்கிறேன். நீங்க கேஸ் கொடுத்தது கூட வேண்டாம். ஒரு கூட பண்ண சொன்னதான் நினைச்சுக்கிட்டு நான் செஞ்சு முடிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்கம்மா. அது வந்து உண்மை சொல்லுங்க. அவனுக்கு அவ போன்ல இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரு மிஸ்டு கால் வந்துகிட்டே இருந்தது. என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. யாருன்னே தெரியலம்மா. அவன் போன் அடிச்சு தொந்தரவு பண்ணுதாங்க. நான் வேற நம்பர் மாத்திக்கிட்டோமான்னு என்கிட்ட கேட்டா பார்த்துக்கங்க. சரி. நான் தான் பார்த்து அதுக்கு 1000 ரூபாய் போகுமேன்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருமான்னு சொன்னேன். சரிம்மா, அதுக்கப்புறம் என்னாச்சுடி? அவங்க சொல்லிட்டு விடுங்க. ஸ்டேஷன் சுத்தி யாரும் இருக்க வேண்டாம். இல்ல சார், ஒருத்தங்க கூட இல்ல. நீங்க தைரியமா சொல்லுங்கம்மா. ஆனா பிளாக் பண்ணி வச்சிட்டா. நான் தினமும் வீட்டுக்கு வரும்போது சொன்னா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு இருக்குமா. காலேஜுக்கு போகலமான ஆளுதான். நான் தான் எப்படியாவது படிச்சிருமான்னு அனுப்பி வச்சையா. வேலைக்கு போனாலும் பிரச்சனை, படிக்க போனாலும் பிரச்சனை. எப்பவும் எந்த வழியா வருவாங்க? எப்பவும் அந்த காலேஜ் முடிஞ்சு ஒரு ஊருக்குள்ளோடி தான் நடந்து வருவா பார்த்துக்காங்க. அந்த ஊர் வழியா வந்தா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதனால பஸ்ல வரமாட்டா, ஊருக்குள்ளோடி நடந்து வந்துருவா. கொஞ்சம் வீடுகள் இல்லாம இருக்கும், அப்புறம் வீடுகள் வந்துடும். பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது, பஸ்ல வர சொல்லிருக்கலாமே. அது எங்க வீட்டுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. பஸ்ல வந்தா 10 ரூபா 20 ரூபா போகும். மாசம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தாலும் 10,000 2000 ரூபா ஆகுமேனுதான் என் புள்ள பஸ்ல வரமாட்டா. சரிம்மா, என் கூட வாங்க. உங்க பொண்ணு தினமும் எந்த வழியா வருவா அந்த டீட்டெயில கொஞ்சம் காட்டுங்க. நான் வந்தா என் முக காணாம போனது தெரிஞ்சிருமே. ஐயோ, அதுவும் சரிதான். நான் போலீஸ்காரன்னு இந்த ஏரியாவுக்கு தெரியுமே. என்ன பண்ண? சரிம்மா, காலேஜ்ல இருந்து உங்க வீட்டு அட்ரஸ் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில கொடுங்க. கவலைப்படாங்க. 8 மணிக்கு முன்னாடி உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருப்பா. நான் உத்தரவாதம் தாரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அதெல்லாம் வேண்டாம். 8 மணிக்கு முன்னாடி உங்க பொண்ணு உங்க வீட்டுல வந்து ஒப்படைக்கிறேன். சார், நான் வேணா. இல்ல, இவங்க சொல்றத பார்த்தா இவங்க பொண்ணு காணாம போனது யாருக்குமே தெரியக்கூடாது. பொண்ணு விஷயம் கண்ணுக்கு அதை வச்சு பேசிடுவாங்க. நீங்க வேண்டாம். சார், அப்போ விக்கி அவன் கேர்லெஸ்ஸா இருப்பான். வேண்டாம். நானும் போக முடியாதே. ஆதிரா, சொல்லுங்க. நீ இந்த அம்மா கூட இவங்க பொண்ணு காலேஜ் படிக்கிறதுல இருந்து இவங்க வீட்டுக்கு வர வழி வரைக்கும் இவங்க கூடயே போயிட்டு வா. இவங்க பொண்ணு மாதிரியே போகணும், புரியுதா? எனக்கு புரியலையே. நீங்க காலேஜ்ல இருந்து உங்க பொண்ணை கூட்டு போற மாதிரி இவளை கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணு இவ வளர்த்திருப்பாளா? கிட்டத்தட்ட இவளே மாதிரி தான் இருப்பா. அப்ப சரியா இருக்கும். ஆதிரா, இவங்க கூட போ. நானா? பயப்படாத, நான் இருக்கேன்ல. போ ஆதிரா, ஒரு பொண்ணு வாழ்க்கை. எங்க பொண்ணை காணும் விளையாட்டி சொல்லிடாத. இவங்க பொண்ணு மாதிரி இவங்க கூட போ, சரியா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன விட்டுறவா செஞ்சிருவாரு. யாரு இவர் விடுதாராங்க? போ. எனக்கு பயமா இருக்கு. போன்னு சொல்றல. சரி சரி, போறேன். நீங்க சொல்ற ஐடியா எனக்கு கொஞ்சம் புரியுது. புரியுது இல்ல? எனக்கு புரியல. இந்த அம்மாக்கு புரிஞ்சுட்டா. உங்களே மாதிரி அவளுக்கும் புரியுதுயா. நான் பக்கா பாத்துக்கிறேன். அம்மா, கரெக்டா இருக்கணும். கரெக்டா காலேஜ் முடிந்து உங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேருவாங்க அது பர்ஃபெக்டான டைமா இருக்கணும், புரியுதா? அப்பதான் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். காலேஜ்ல இருந்து 1/2 மணி நேரத்துல வருவாங்களா, 1/4 மணி நேரத்துல வருவாங்களா, 1 மணி நேரத்துல வருவாங்களா? 1/4 மணி நேரம் இல்ல, 3:30க்கு விடும். 3:55க்கு வீட்டுக்கு வந்துருவா. அதே டைத்துல கரெக்டா வந்து நிக்கணும், புரியுதாமா? அப்பதான் எந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். எங்க மூலக்காரன்பா. சீக்கிரம் சீக்கிரம் 8 மணிக்குள்ள உங்க பொண்ணை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கிளம்புங்க. நான் அப்பட்ட சொல்லிட்டு வரல. ஒண்ணும் தேவையில்ல, நான் சொல்லிக்கிட்டு கிளம்பி. என்ன கொத்த விடுறதுக்கிட்டே இருக்காரு. இப்ப பார்த்து வருவேனா? சரி சரி, கிளம்புங்க. நீங்க ஸ்டேஷனை பார்த்துடுங்க. எனக்கு வேற டியூட்டி இருக்குது. நான் மட்டும் போணுமா? தாயே, பயந்து சாகாத. அப்பெல்லாம் உன்னை விட்டுற மாட்டாரு. அவர் யார் ஏதாவது பிளான போட்டிருப்பாரு. போ. எனக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், எங்க அப்பா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. பொக்கே கொடுக்க வந்தல்ல, எனக்கு வேணும்னா நேரேட்டு கிளம்பி. உங்க பொக்கைய பிடிச்சு தொலைங்க. ஹாத்தி, என்ன திட்டு தான் ரோசமே இல்லாம நிக்கிறாரு. நாமெல்லாம் ஏற எடுத்து பார்த்தாலே முறைப்பாரு. இருங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லுது. அவங்க ட்ரெஸ் தருவாங்க, அதை போட்டுட்டு போ. நீங்க கடத்திட்டு போறதுக்கா? எனக்கு பயமா இருக்கு. கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. நீங்க எங்க பாக்குறது? என்ன கடத்த போறாங்க. இந்த பொக்கை வச்சுக்கிட்டு நீங்களே அழுங்க. இத போய் கொண்டுட்டு வருவேனா? அப்ப இந்தா. பா, எனக்கு வேண்டாம். ஆள பாரு, இவங்க செய்ய வேண்டிய வேலையை ஏன்ட குடுக்குறது? சம்பளத்தை நானா வாங்குறேன், நீங்க தானே வாங்குறீங்க. நீங்க தானே போகணும். ஹத்தி பேசியே கொன்றுவா போலுக்க. எம்மா தாயே ஆதிரா, உனக்கு ஒண்ணு ஆகாது தாயே. போ. இல்ல, நான் இனி திரும்பி வர மாட்டேன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்ன பழி வாங்க நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் காலையில வத்தி விட்டேன்ல, அதான்
கான்ஸ்டபிள். அம்மா தாயே கிளம்பு. நீங்க தானே ஏட்டம்மா, நீங்க போங்க. ஏம்மா நாங்க போனா வெளியில விஷயம் தெரிஞ்சிருங்க. கதனை ஒண்ணு அனுப்புறோம். என்னையும் கடத்திட்டு போயிட்டா சார் இருக்கும் போது ஒண்ணு யாராவது கடத்துறது. இவர் மேல உள்ள வன்மத்துல என்ன கடத்திட்டா ஊரை சுத்தி பாக. என்கிட்ட இருந்து உன்னை யாரும் தூக்கிட்டு போக முடியாது, தூக்கவும் நினைக்கவும் முடியாது. நினைக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். இல்ல உன்னை தூக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிருவேன். பயப்படாதேன்னு. நீ போறதுக்குள்ள கேஸ் நான் முடிச்சிருவேன். பயப்படாம போ. பயப்பட மாட்டேல்ல? இல்ல நீங்க பிடிச்சிருவீங்கல்ல? முடிச்சிருவேன். உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும் கம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்த முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா. சரி நான் கிளம்புறேன். சரி. சார் சீக்கிரம் கிளம்பி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் ஒளிகள் இனிக்கிறது. என்ன